ஒரு வழியாக இன்னையோட வயல் வேலை முடிஞ்சிருச்சுங்க. எப்போ தீபாவளி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி தான் முடியுது. என்ன பண்ணுறது, விவசாய வேலைக்கெல்லாம் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கம்பெனி நிறையா வந்துருச்சு, எல்லாம் கம்பெனி வேலைக்கு போயிடுறாங்க. அது இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் போய்ட்டு சும்மா உட்காந்துட்டு சம்பளம் வாங்குறாங்க. அதில் வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, அப்படி இருக்கையில் விவசாயத்துக்கு யாருக்கும் வருவா. நம்ம தான் வேலையை பார்த்துட்டு வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். வயலில் சாப்பிட்றது உண்மையிலுமே ஒரு அருமையான ஃபீல் தாங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் வயலில் உட்காந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். சரி, நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு டீ வச்சு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நான் டீ வைக்க வந்துட்டேன். ஏன்னா நம்ம தான் ஒரு செஃப் ஆச்சா, அதனால் நம்ம தான் போய் டீ வைக்கணும். நம்ம கையால் டீ வச்சா தான் குடிக்கிறாங்க வேறு. அப்படியே டீயெல்லாம் வச்சுட்டு வயக்காட்டு சைடு வந்து டீ குடித்தா டீ கூட ஏதோ அமிர்தம் மாதிரி இருக்குங்க. டீயும் வடையும் இந்த வயக்காட்டு வரப்பும் அது ஒரு தனி ஃபீலுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஆனால் விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டம் இருந்தும் நாங்கள் நட்டு முடிக்கிறோம். ஆனால் கடைசியில் மழை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது. அதுக்கு எங்களுக்கு இழப்பீடும் எதுவும் வராது. ஏதாவது சாராயம் கொடுத்து செத்தா கூட ஏதாவது காசு வரும். என்ன பண்ணுறது, தலையெழுத்து.